முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 12 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய திருவிழாவில் நாள்தோறும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. விழாவின் 7வது நாளில் சுவாமிக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாரோடு சிவப்பு சாத்தி கோலத்தில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் சிவப்பு வண்ண மலர்களை தூவி அரோகரா பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமியை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்தி கோலத்தில் 8 வீதிகளிலும் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவின் 8வது நாளான இன்று சுவாமி சண்முகர் வெள்ளை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார். வெள்ளை சாத்தி சப்பர ஊர்வலத்தின் போது எல்லாம் வெள்ளைமயமாக இருப்பது வழக்கம். வெள்ளை சாத்தியை கண்டு இறைவனை தரிசனம் செய்தால் பிரம்மாவின் அருளால் நம் தலையெழுத்தே மாறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அந்த வகையில் 8ஆம் திருநாளில் சுவாமி சண்முகர் வெண்பட்டு அணிந்து வெள்ளை நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி உள்பிரகாரத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக உலா வந்து காட்சியளிக்க திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு நடைபெற்ற மகா அபிஷேகத்தை அடுத்து மகா தீபாராதனை நடைபெற்றது. நிறைவாக சுவாமி பச்சை சாத்தி அலங்காரத்தில் எழுந்தருளி சப்பரத்தில் உலா வந்தருள ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். மாமே உணவரத்ன கேயூர மணிமகுட மண்ணி பொலிந்த முடியும் வச்சிரனுதல் திலக வெண்ணீரும் ஓராறு வதனவின் பக்தி நழகும் பாமேவு பத்தற்கு மடித்திருந்து அன்பொழுகு பன்னிருவிழி கருணையும் பகரறிய பழமறை பழுதொழுகு சிறுநகை பவலம் சிறந்தவாயும் காமேவு கரகமல பந்தியும் சேவலும் கனகமயிலும் கிண்கிணி காலும் முன்னூடும் வடிவேலும் என் மேலும் என் காலும் துலங்க வருவாய் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வெள்ளையன் ஊரணியில் உள்ள ஸ்ரீ கலங்காத கண்ட விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாள்தோறும் மூலவர் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் சர்வ அலங்காரத்தோடு வெள்ளி சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி மேளதாளங்கள் இசைக்க திருவீதி உலா வந்தருள ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ராம்நகரில் உள்ள ஸ்ரீ கௌரி விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவின் 3வது நாளில் சுவாமிக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளை அடுத்து சுவாமி வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சியளிக்க கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வெண்ணத்தூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதை அடுத்து கடம் புறப்பாடாகி கோபுர கலசங்களில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் சமர்ப்பிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சிகளில் ஒன்றான தேரோட்டம் வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக புதிய தேர் செய்யும் பணி நிறைவு பெற்று கோவில் ராஜகோபுரத்திற்கு முன்னதாக பீடஸ்தானத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்தது. முன்னதாக யாகசாலை பூஜையில் 11 கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்று பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் தேருக்கு யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனையடுத்து இசைவாத்தியங்கள் முழங்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சண்டிகேஸ்வரர் தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதில் பெண் பக்தர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரானது கோயிலை சுற்றி 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ ஏரிகாத்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சன்னதி முன்பாக யாகசாலை அமைத்து கலசம் ஸ்தாபித்து பல்வேறு ஹோமங்களோடு பூர்ணாகுதி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் சுவாமி மற்றும் கணம் புறப்பாடாகி வேத மந்திரங்களோடு கோபுர கலசங்களில் புனித நீர் சமர்ப்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயிலடி சாலையில் உள்ள ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ வேல்முருகன் ஆலய கட்டுமான பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் 6 குண்டங்கள் அமைத்து பல்வேறு ஹோமங்களோடு மகா பூர்ணாகுதி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கடங்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து கோவில் விமானத்தை வந்தடைந்தது. அங்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ முருகா சரணம் முருகா சரணம் கந்தா சரணம் கடம்பா சரணம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா சாலியமங்கலம் அருகே உள்ள நெல்லித்தோப்பு கோவிலூர் அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற திருப்பணிகள் மற்றும் யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதை அடுத்து மேளதாளங்களோடு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உலகநாதபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ உலகமரத்தாள் காளியம்மன் கோயில் முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது. மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி நடைபெற்ற இந்த முளைப்பாரி திருவிழாவில் பெண்கள் பாரம்பரிய உடையணிந்து கும்மியாட்டம் வானவேடிக்கைகள் முழங்க கும்மியடித்தும் ஆண்கள் ஒயிலாட்டம் ஆடியும் சிறப்பு வழிபாடு செய்தனர். பின்னர் முளைப்பாரியை கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சுமந்து வீதி உலா வந்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர்.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள வைத்தியநேந்தலில் உள்ள ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் ஸ்ரீ பாம்பாலம்மன் கோயில் முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பெண்கள் சன்னதி முன்பாக முளைப்பாரிகளை வைத்து கும்மி அடித்து வழிபாடு செய்தனர். பின்னர் முளைப்பாரிகளை சுமந்து சென்று ஊர் கண்மாயில் கரைத்து நேர்த்தி கடன்களை செலுத்தினர். தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு திருக்கோயில்களில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அதன் தொகுப்பை தற்போது காணலாம். வினையாவும் விலகட்டும் விநாயகா, ஆனை முகத்தோனே அபயம் தா, துணையாக நீ இங்கு போதுமையா, தும்பிக்கையால் நீயே அருள் தருவாய், ஞான வடிவான தெய்வமே, ஓம் என்று அழைத்தாலே ஓடோடிவா, விநாயகா விநாயகா விநாயகா, வினையாவும் விலகட்டும் விநாயகா, ஆனை முகத்தோனே அபயம் தா. முழு முதல் கடவுள் நீதானே, தொழுதால் கிடைக்கும் பலன்தானே, விழுந்தேன் தொழுதேன் சரந்தானே, அழுதேன் அழைத்தேன் உனைத்தானே, எழு கதிர் போலே வருவாய் வருவாய், முழுமதி குளிரா சங்கடங்கள் யாவும் தீர்ப்பாய் ஐயா, விநாயகா விநாயகா விநாயகா, வினையாவும் விலகட்டும் விநாயகா, ஆனை முகத்தோனே அபயம் தா. சன்னதி வருவோமே, உன்னடி தொழுவோமே, வேண்டினோம் உன்னையே வெற்றி விநாயகா, சன்னதி வருவோமே, உன்னடி தொழுவோமே, வேண்டினோம்
வினை வரும் முன் காத்து விடு. வினையாவும் விலகட்டும் விநாயகா. ஆனை முகத்தோனே அபயம் தா. துணையாக நீ இங்கு போதுமையா. தும்பிக்கையால் நீயே அருள்வாயையா. ஞான வடிவான விநாயகா, ஓம் என்று அழைத்தாலே ஓடோடிவா. விநாயகா விநாயகா விநாயகா. ఏడుకుండలవాడ వెంకటరమణ, ఆపద మొక్కులవాడ అనాథ రక్షక. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. నందనందన గోవింద నవనీత చోర గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద శిష్ట పరిపాలక గోవింద కష్ట నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. వజ్రమగుడతర గోవింద పరాగమూర్తివి గోవింద గోపి జనలోల గోవింద గోవర్ధనోతార గోవింద దశరథ నందన గోవింద దశముఖ మర్దన గోవింద పచ్చివాగన గోవింద పాండవ ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. మత్స్య కూర్మ గోవింద మధుసూదన హరి గోవింద వరాగ నరసింహ గోవింద వామన భృగురామ గోవింద బలరామానుజ గోవింద బౌద్ధ కల్గిధర గోవింద వేణుగాన ప్రియ గోవింద వెంకటరమణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. సీతానాయక గోవింద శ్రిత పరిపాలక గోవింద దరిద్ర జన పోషక గోవింద ధర్మ సంస్థాపక గోవింద అనాథ రక్షక గోవింద ఆపత్ బాంధవ గోవింద. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோவிலில் பாலாலயம் நடைபெற்றது. இதில் கணபதி பூஜை, கோபூஜை, சிறப்பு யாக கலச பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் முக்கிய புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்த கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். பின்னர் சிவாச்சாரியர்கள் மேலதாளங்கள் முழங்க புனித நீர் கலசத்துடன் ஆலயத்தை சுற்றி வலம் வந்து சாஸ்திரப்படி அத்திப்பலகையில் வரையப்பட்ட தெய்வ திருமேனிகளுக்கு அஷ்டபந்தன மகா பாலாலயம் சிறப்பாக நடைபெற்றது.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆனந்தவல்லி தாயாரையும் ஸ்ரீ அகத்தீஸ்வரரையும் பரிவார தெய்வங்களையும் பக்தியுடன் வழிபட்டனர். நிறைவாக புனித நீரானது பக்தர்களின் மீது தெளிக்கப்பட்டது. காரைக்கால் அடுத்த கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதீஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு சம்வஸ்திராபிஷேகம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் கோதண்டராமர், சீதாதேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் ஆகிய மூலவர்களுக்கு சிறப்பு யாகம் செய்யப்பட்டு சம்வத்சராபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா திருப்பனந்தாள் அருகே கடமங்குடி கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய பால்குட திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் இருந்த ஏராளமான பக்தர்கள் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து பூங்கரகம், தீச்சட்டி, பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக மாரியம்மன் ஆலயத்தில் சமர்ப்பித்தனர். பின்னர் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.